டி செல்வகுமார் போன்றவர்கள் இனிமே இந்த கட்சியை தாங்கி சரியான பாதையில வழி நடத்தணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இது போல கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறார். இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிறவர் மலைகள் மாநாடு அப்படின்னா அது எதுக்கானதுங்கிறது அவருக்கு புரியல. தண்ணீருக்கான மாநாடு என்றா எதுக்கானதுன்னு புரியல. மரங்களுக்கான மாநாடுன்னா எதுக்கானது அவருக்கு தெரியல. இது சாதாரண அறிவுள்ள எல்லாருக்குமே புரியுது. மலைகளுக்காக ஒரு மாநாடா அப்படின்னு போகும்போது யோசிக்கிறாங்க. மலைகளுடைய முக்கியத்துவம், மலைதான் மனித வாழ்க்கைக்கு, உயிர் வாழ்க்கைக்கே அடிப்படை ஆதாரமா இருக்குதுங்கிறத உடனடியாக புரிந்து கொள்வாங்க. அதே போல தண்ணீர் மாநாடுன்னா தண்ணீர், கடல், கடல் சார்ந்த வளங்கள் இவையெல்லாம் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நமக்கு அறிவுறுத்துவதற்காக தான் இந்த மாநாடுகள் நடத்துகிறார்கள் என்பது அறிவார்ந்தவர்களுக்கு உடனே புரிந்து போகும். எனவே விமர்சனம் என்பதை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனா அது தரமானதாக இருக்கணும், அது அறிவானதாக இருக்கணும், அது சிந்தனை தூண்டுவதாக இருக்கணும், அடுத்த தலைமுறையுடைய நன்மையை கருதி அந்த பட்ட விமர்சனங்களாக இருக்கணும். நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்க. தரமான பெற்றோர் வளர்ப்பில் உள்ள பிள்ளைகள் தரமான விமர்சனம் வைப்பாங்க. தரம் இல்லாத பெற்றோர் வளர்ச்சியில் உள்ள பிள்ளைங்க தரம் இல்லாத விமர்சனம் தான் வைப்பாங்க. எனவே இந்த தாவேகா கட்சி என்பது வெளியே இருந்து பிரபலங்கள், எல்லா கட்சியிலும் கழிச்சு போட்டவங்க தான் உள்ள வர்றாங்க. அந்த மாதிரி பட்டவங்க வர வர உள்ள இருக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர்கள், விஜய் மேல மிகுந்த மதிப்புடையவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி விடுவாங்க. இதுதான் உண்மை. விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றுவேன் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஒரு புதுசா உள்ள வராங்க. அந்த புதிதாக வருவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல. அப்ப எங்களை மாதிரி ஒரு மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது.